அந்த அறிவித்தல் மீண்டும் ஒரு முறை வாசிக்கப்படுகிறது. இதுதான் அந்த அறிவித்தல். அன்பு பொதுமக்களுக்கு ஒரு பகிரங்க அறிவித்தல். அண்மை காலமாக இஸ்லாத்திற்கு முரணான முறையில் பெண்கள் சிலர் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்ட விடயம் நாம் அறிந்ததே. இதில் மட்டக்களப்பு பகுதி நேர வகுப்புக்கு செல்லும் மாணவிகளில் ஒரு சிலர் இஸ்லாமிய பொது ஒழுக்க வரம்பு, அதாவது இஸ்லாமிய பொது ஒழுக்க நடத்தைகளுக்கு எதிராக, அதாவது அந்த நடத்தைகளுக்கு வரம்பு மீறி நடந்து கொண்டமை தொடர்பாக சம்மேளனத்துக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்தும் கிடைக்கப்பெற்றுக் கொண்டும் இருக்கிறது. இன்று இது தொடர்பாக 2 மாணவிகள் சந்தேகத்திடமாக நடந்து கொண்டது தொடர்பாக எமது பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சம்மேளனத்துக்கு அழைத்து வந்தார்கள். இது தொடர்பாக சம்மேளனம் பின்வரும் உடனடி நடவடிக்கைகளை சமூக நலன் கருதி எடுத்துள்ளது. அந்த நடவடிக்கைகள் அறிவித்தல்கள் இதுதான். இத்தருணத்தில் இருந்து வரம்பு மீறி நடந்து கொண்டமை தொடர்பாக சம்மேளனத்துக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்தும் கிடைக்கப்பெற்றுக் கொண்டும் இருக்கிறது. இன்று இது தொடர்பாக 2 மாணவிகள் சந்தேகத்திடமாக நடந்து கொண்டது தொடர்பாக எமது பிரதேசத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் சம்மேளனத்துக்கு அழைத்து வந்தார்கள். இது தொடர்பாக சம்மேளனம் பின்வரும் உடனடி நடவடிக்கைகளை சமூக நலன் கருதி எடுத்துள்ளது. அந்த நடவடிக்கைகள் அறிவித்தல்கள் இதுதான். இத்தருணத்தில் இருந்து மறு அறிவித்தல் வரும் வரை, இத்தருணத்தில் இருந்து சம்மேளனம் மறு அறிவித்தல் அறிவிக்கும் வரை பிரத்யோக வகுப்புகளுக்காக எந்த ஒரு மாணவியும் காத்தான்குடி எல்லையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்று ஒரு அறிவித்தலும், வைத்திய சேவை மற்றும் பொது சேவைகளுக்காக செல்லக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய முகங்களை மூடாமல் செல்ல வேண்டும் என்றும், இது தொடர்பாக மிக தெளிவான ஒரு முடிவை சம்மேளனம் ஓரிரு தினங்களில் அறிய தரும் என்றும், இது தொடர்பான விடயங்களில் நடுநிலையாக நிதானமாக எமது இளைஞர்களை சகோதரர்களை நடந்து கொள்ளுமாறும் சம்மேளனம் கேட்டிருக்கிறது. அந்த அறிவித்தல் இதுதான். இத்தருணத்தில் இருந்து மறு அறிவித்தல் வரும் வரை பிரத்யோக வகுப்புகளுக்காக செல்லும் எந்த சகோதரிகளும், அதாவது சகோதரிகள் எந்த சகோதரிகளும் காத்தான்குடி எல்லையை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்றும், வைத்திய சேவை மற்றும் பொது சேவைகளுக்காக செல்லக்கூடிய சகோதரிகள் தங்களுடைய முகங்களை மூடாமல் செல்ல வேண்டும் என்றும், இது தொடர்பாக மிக தெளிவான ஒரு முடிவை சம்மேளனம் ஓரிரு தினங்களில் அறிவிக்கும் என்றும், இந்த விடயம் தொடர்பாக எங்களுடைய பிரதேச இளைஞர்களை நிதானமாகவும் நடுநிலையாகவும் நடந்து கொள்ளுமாறு சம்மேளனம் கேட்டிருக்கிறது. இதுதான் அந்த அறிவித்தல். எனவே நாங்கள் இன்று 2 தரம் இந்த அறிவித்தலை நேர்களுக்காக தந்திருக்கின்றோம்.